கொள்ள வேண்டும். அது நம்மளே சில வேளைகளை தவறாக இருக்கலாம், இல்லை அவரில் தவறாக இருக்கலாம். சரிவிலை பார்க்கிற நேரம் அல்ல. அவர் மனஸ்தாபப்பட்டு அவர் இந்த காரியத்தை செய்தபடினால் கர்த்தர் அவரையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகவே இந்த நாளும் நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். ஆகவே நாம் வாழ்கிற இந்த பூமி எப்படிப்பட்டது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த பூமியிலே சம்பவிக்கிற காரியங்களை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். நமக்கு யாரும் எதையும் அதிகமாக சொல்லித்தர அவசியம் இல்லை என்றால் நம்முடைய கண்கள் காண்கிறது. நமக்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நம்மோடு தேவன் இடைப்படுகிறார், வார்த்தை உள்ளார். ஆகவே நாம் எங்கே இப்போ இருக்கிறோம் என்று நல்ல காரியம். நாம் கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கிறோம் என்றதை வைத்துத்தான் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில அந்த சிறர்களுக்குள்ள இருக்கிற அந்த பாதுகாப்பு. அவர் நல்லவருக்கும் பொல்லாதவருக்கும் நன்மை செய்கிற கர்த்தர், உண்மை மாறுகிறவர் அல்ல. ஆனால் விசேஷமாய் தம் பிள்ளைகளுக்கு அவருடைய சிறர்கள் எப்பொழுதும் நாம் பாடி துதித்தது போல விரிக்கப்பட்டதாய் திறக்கப்பட்டதாய் இருக்கிறது. அப்போ அந்த தேவன் எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளை கோழி தன் குஞ்சுகளை கூட்டு சேர்க்குமாற் போல தம் அண்டையிலே சேர்க்க விரும்புகிற கர்த்தர். இப்போ தேவன் நம் நடுவிலே எதை பேசினாலும், அவர் எப்படி பேசினாலும் அவருடைய ஒரே நோக்கம் அதுதான். அப்போ இந்த கடைசி காலத்துல, இந்த கொள்ளாத உலகத்துல நாம் இருக்கிற நமக்கு அவர் ஒருவர் தான் பாதுகாப்பு. அந்த நாமம் மாத்திரம்தான் பாதுகாப்பு. அப்போ அந்த நாமத்தை பற்றி கொண்ட நானும் நீங்களும் அவருக்குள்ள வளர்வதுதான் அவருக்கு பிரியம். ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் பிறக்குது, வளர்கிறது, அதை பார்த்து நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சந்தோஷப்படுறதை காட்டிலும் அவர் சந்தோஷப்படுகிற கர்த்தர். அப்போ நமக்கு ஒரு பிள்ளை பிறந்து அது ஒரு வயது ஆகும் வரை எந்த கிரியை நடப்பிக்காம ஒரே இடத்துல இருக்கும் என்று சொன்னால் அது தாய் தகப்பனுக்கு துக்கம். அப்போ பரலோகத்து தேவனும் தம் பிள்ளைகளை உருவாக்கி உண்டாக்கி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களை பாதுகாத்து அவர்களை எல்லா விக்னங்களுக்கும் விலக்கி காத்து தம்முடைய தூதர்களை அனுப்பி பாதம் கல்லிடாதபடி எல்லாம் தாங்கி நம்ம இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறோம். எத்தனையோ பெரிதான காரியங்கள் எல்லாம் எதிரிட்டு வந்த பொழுது அப்போடைய நோக்கம் என்ன? பிள்ளை ஆசிரியே வளரணும். ஆனா அந்த பிள்ளையுடைய வளர்ச்சியை தடை செய்கிற காரியங்கள் இந்த பூமியிலே பலது உண்டு. அப்போ நாம் இந்த நாள்ல பார்க்க போகிற காரியம் என்ன? அவருக்குள்ளே நம்முடைய முதிர்ச்சி எப்படி இருக்க வேண்டும், அந்த முதிர்ச்சிக்கு தக்கதாக நாம் எப்படி போதிக்கப்பட்டிருக்க வேண்டும், சில காரியங்களை பார்ப்போம். பின் வரலாற்றிலே தொடர்ந்து நான் உங்களுக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறேன். அப்போ அதோடு நம்மை பின்வழி செய்கிற காரியங்கள், இதைத்தான் இன்றைக்கு பார்க்க போறேன். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை எப்படியாவது தடை செய்து நம்மை ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள வைத்துட்டா சத்துருவான நம்மை ஜெயம் எடுக்கிறான். அப்போ அந்த ஜெயத்தை நாம் அவனுக்கு கொடுக்க கூடாது. கடந்த வாரம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நம்மை பலவீனப்படுத்துகிற காரியத்தை நாம் வேறு விதத்திலே பார்க்கிறோம். ஆனால் தேவன் காண்பித்த காரியத்தை நாம் கடந்த வாரம் கற்றுக்கொண்டோம். நாம் இங்கு இருக்கலாம், இல்லை வேறு தேசங்களுக்கு கடந்து போகலாம், இல்லை வேறு எங்கேயும் போகலாம். ஏன்னா நம்ம தொடர்ந்து இங்கே இருக்க போகிறது இல்லை. நாம் எல்லாருமே நம்மோட அநேகர் இன்றைக்கு வேறு வேறு இடங்களில் போயிட்டாங்க. இனி வரும் நாட்கள்ல இன்னும் அநேகர் கடந்து போறதுக்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்போ நாம் இருக்கும் இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை சரியாய் பிடித்து கொண்டால்தான் நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். பின்பா கற்றுக்கொள். ஏன் இதை நான் சொல்றேன்? முன்னோட்டமாக நீங்க செய்தியை புரிந்து கொள்ளணும். எப்பொழுதும் ஒரு முன்னோட்டம் நல்லது. அப்போ கற்றுக்கொண்டால்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாமும் வளர முடியும், மற்றவர்களையும் அதற்கேற்ப நடத்த முடியும், மற்றவர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாய் மாற முடியும். அப்போ இது பிசாசானவனுக்கு பிடிக்கிறதே இல்லை. ஆனா தேவனுக்கு இது பிரியம். ஆகவேதான் தேவன் அதை சோதித்து பார்த்து செய்யும்படி அவருடைய வார்த்தைகளோடாய் பல கோணங்களை பலதரப்பட்ட இடங்களில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இந்த நாளில் நாம் பார்க்க போகிற காரியம், நாம் எப்படி முதலாவது முதிர்ச்சி அடைந்திருக்கிறோமா, நம்முடைய வாழ்க்கை அப்படியா இருக்கிறதா? அப்ப முதிர்ச்சி அடையணும்னா எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அதற்கு ஏற்ப தயார்படுத்தலாம். ஒரு வசனத்தூடாக அழகாக அதை நமக்கு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு அநேக வசனங்கள் தேவை. அப்போ ஆண்டவர் அந்தந்த தரத்துல அந்தந்த காலத்துல அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்ப நம்ம எல்லாரும் இப்ப பார்த்தா நமக்கு எல்லாம் வயசு முதிர்ந்த பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள்ளே நான் சொல்லுவேன். நம்முடைய மாமிச ரீதியான வயது அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய வயது. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கிறது?
எங்கெல்லாம் நாம் தடைப்பட்டு நிற்கிறோம், நாம் அதற்கேற்ப போதிக்கப்பட்டு இருக்கிறோமா என்பதை அவர் வார்த்தையூடாக இந்த நாளிலும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். அவை எல்லாரும் செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு நேராக அவருடைய இருதயங்களை திருப்பி ஆவியானவர்கள் இருதயங்களை பேசுவதற்கு நீங்க அனுமதிக்க. நீங்க அனுமதித்தா தேவன் இதற்கொத்த வார்த்தைகளோடு காண்பித்துக் கொண்டே இருப்பார். உங்கள் இருதயம் கலிகூர்ந்து உங்களோட வாயிலிருந்து ஆமே நல்லேலூயா என்ற வார்த்தைகள் தானாக வெளிப்படும். ஆவியானவர் வார்த்தையோடு இணைந்து இருக்கிறார். அவரை வார்த்தை நீங்க பிரிக்கவே முடியாது. ஆகைதான் கிறிஸ்துவோடு அவர் இந்த பூமியில இருந்தார். கிறிஸ்துவோடு அவர் இருந்தவர். அவரைத்தான் நமக்கு தேவன் தந்திருக்கிறார், அந்த ஆவியானவர். அப்போ முதலாவது எபேசியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல இருந்து 19வது வசனம் வரை வாசிப்போம். முதலாவது 17 மட்டும் வாசிங்க. முதலாவது 17 பின்பு மற்ற 2 வசனங்களை வாசிப்போம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். நீங்க பவுலூடாக நமக்காக பரிசுத்தவான்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிற ஆவியானவருடைய வேண்டுதல் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு காண்பிக்கப்படுகிறது பவுலை. ஆனால் அதற்கு பின்பாக இருந்து இந்த வேண்டுதலை செய்கிறவர் யார்? ஆவியானவர். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்படியாக ஆவியானவர் நிலைநிறுத்தி பார்க்க விரும்புகிறார் என்று சொன்னால், முதலாவது நான் வாசித்தது போல விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில். இது மிக முக்கியம். நம்ம இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, இருதயத்தை சுத்தப்படுத்துங்க என்று சொன்னா ஒரு காரியம் நடக்க. அவர் மேல வைக்கிற விசுவாசத்துல கிறிஸ்து நமக்குள்ள வந்தாதான் அந்த காரியம் நடக்கும். அப்போ நம்முடைய இருதயம் முதலாவது அவர் மேல வைக்கிற அந்த விசுவாசத்துல நிறைந்திருக்கணும். அப்போ நம்மளை வாசம் பண்ணுகிறார். அதுக்கு அடுத்த சொல்லுகிறார் சகல பரிசுத்தவான்களோடு கூட. அப்போ எல்லா பரிசுத்தவான்கள் அப்படிப்பட்ட விசுவாசத்தை இருதயத்திலே வைத்து கிறிஸ்துவை தங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் காண்பித்தபடினால் பவுலும் அப்படிப்பட்ட மனிதனாய் இருக்கிறபடியா நமக்கு சொல்லுகிறார். அகல ஆழ நீள உயரம் அவருடைய அகல அவருடைய அன்புக்கு நீங்க எந்த வரையறையும் கொடுக்க முடியும். மனிதனுடைய அன்புக்கு நிச்சயமாகவே ஒரு வரையறை உண்டு. அந்த கிறிஸ்துவங்களை இருதயத்தில் வாசம் பண்ணினா நம்ம கிறிஸ்துவின் அன்பை வைத்து மனிதர்களை வரையறைப்படுத்தி பார்க்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் அப்படி அல்ல. நண்பர்களை கொடுங்க. இங்க ஆண்டவர் சொல்ல கிறிஸ்துவனுடைய அன்பின் அகல நீள ஆழ உயரம் இன்னதென்று உணர்ந்து அடுத்த வசனம் அறிவு கட்டாத அந்த அன்பை, மனிதனுடைய அன்பை என்று வேதம் சொல்லவில்லை. இங்கேதான் நாங்கள் தவறுகிறவர்கள். இங்கேதான் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி தள்ளாடுகிறது. நமக்காக சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த அன்பினுடைய அகல ஆழ நீள உயரத்தை நம்ம நோக்கி பார்க்கிறதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அன்பைத்தான் நாம் அறிந்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும். அந்த அன்பின் தேவன் நம்மளை வாசம் பண்ணணும். அந்த விசுவாசத்துல நம்முடைய இருதயம் நிலைத்திருக்கணும் என்றுதான் ஆவியானவர் விரும்புகிறார். அப்போ சொல்றார் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படவும். பாருங்க, அந்த அந்த சரியான அந்த நிலைக்கு நீங்க ஆவிக்குரிய அந்த முதிர்ச்சிக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய பேச்சுகள், உங்களுடைய செயல்கள் எல்லாமே எப்படி இருக்குமென்று அந்த பரிபூர்ண சந்தோஷத்துக்கு ஏதுவானதா இருக்கு. உங்களுடைய ஆராதனைகள், உங்களுடைய துதிகள் எல்லாமே அந்த பரிபூர்ண சந்தோஷத்துக்கு நேராக இருக்கிறபடியினால் உங்களுடைய இருதயம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறது. அந்த அகல ஆழ நீள உயரமில்லாத அன்பை எப்பொழுது நோக்கி பார்க்கிறது என்பதற்கு நம் இருதயம் சாட்சி கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது பாருங்க, அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண. அப்போ அப்படி நீங்க செய்யும் பொழுது அந்த மகிமை அதுதான் நமக்கு அனுசாரியை அவர் இருக்கிறார். அவருடைய அனுகிரக வருஷத்தை தெரிவிக்கிற அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு அந்த மகிமை சகலத்தையும் செய்து முடிக்க வல்லதாயிருக்கு. அதுதான் அந்த 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட பரிபூரணம். அந்த 91ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொன்ன பரிபூர்ணம் அதுதான். பாருங்க சங்கீதத்தை எந்த சூழ்நிலை எதுவும் அவன் நோக்கி பார்த்தது அந்த அன்பை, அந்த அகல ஆழ நீள உயரம். அவனுக்கு அந்த அன்பினுடைய அகல ஆழ நீள உயரம் தெரியாது.
நமக்கு கொடுக்கப்பட்ட பிரகாரமா இத்தனை வார்த்தைகள் ஆதி நாட்களில் கொடுக்கப்படல ஆவியானவருடைய திருவிழம் பற்றி. அப்போ ஆவியா அதுலதான் நான் நீங்களும் கிறிஸ்துவில நிலைத்திருக்கணும். அது நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியுடைய மேன்மையான ஸ்தானமாய் இருக்கு. அப்படி ஒரு ஸ்தானத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் என்று சொன்னா, நாம் கிறிஸ்து நமக்கு பாராட்டின அன்பை, அந்த அன்பையை மற்றவர்களுக்கு அவர் பாராட்டுகிறபடினால் அந்த அன்பை துதிப்போம். ஏன்னா நானும் ஒரு காலகட்டத்தில் அந்த அன்புக்கு பாத்திரம் இல்லாதவனாக இருந்து என் மேல பாராட்டின அன்பு பெரிதாண்டவரே, அந்த அன்பு நிமித்தம் அப்போ நம்முடைய பார்வை மாறி நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை வைத்துதான் பரலோகமும் நமக்கு அனுக்கிரக வருஷத்தை அனுப்பும், நமக்குள்ள பரிபூரணத்தை கொடுக்கும். அப்ப நீங்க முதலாம் கிளாஸ்ல நிக்கவே கூடாது. பின்பை வார்த்தைகள் உங்களுக்கு சாட்சித்து கொடுக்கிறேன். அடித்தளம் அஸ்திவார வசனம், இதை நீங்க ஒரு நாள் இதை நீங்க அடிக்கடி தியானித்து பார்க்க, இந்த ஸ்தானத்துக்குள்ள ஆண்டவரை என்னை நிறுத்தும் என்று நீங்க கேட்க, இதுதான் அவரோட அன்பை புரிந்து கொள்கிறது. இதுதான் இப்போ மறுதளித்து போனவனை கூட நீ மறுதளித்தியே என்று சொல்லாம என் ஆடுகளை மேய்ப்பாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டான். இப்ப நீங்க பார்க்கணும் அந்த அன்பு. இப்ப இன்னைக்கு சகோதரன் நம் நடுவிலே மன்னிப்பு கேட்டார் என்று சொன்னால் எல்லாமே அந்த அன்பு சகலத்தை ஆண்டவர் இந்த அன்பின் நிமித்தம் தான் என் சகோதரன் என்னையும் ஒரு பாத்திரமாய் ஒரு சகோதரன் நினைத்து மன்னிப்பு, அதுக்கு எல்லாமே காரணம் அதுதான். அதுல நம்ம பெருகணும், அதுல சபை பெருகணும், அதுல தேவ பிள்ளைகள் பெருகினாத்தான் அந்த சபை ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்த சபை. வருடங்களை வைத்து நீங்க ஒரு சபை 20 வருடம் 30 வருடம் இருக்க சபைகளுக்கு நீங்க பாருங்க, ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை. இல்லாதபடியால்தான் இதற்கு எதிரான, இந்த அன்புக்கு எதிரான, இந்த பரிபூரணத்துக்கு எதிரான, இந்த அனுக்கிரகத்துக்கு எதிரான இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன நினைக்கிறாங்க? உலகத்து ஐஸ்வர்யத்தை. ஆனா அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாவற்றாலும் உங்களை நிரப்புகிறதா இருக்கிறது. தனிய உலக ஐஸ்வர்யத்தை வைத்து ஒரு சபையை நீங்க கணக்கிட முடியாது. உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை வைத்து நீங்க நினைக்க கூடாது தேவன் உங்களை பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி. அப்போ உங்களோட பார்வை தவறா மாறிவிடும். அதை காட்டிலும் தரித்திரன், அங்கே லாசரு அந்த தரித்திரன் அங்க ஐஸ்வர்யமானுடைய பாதத்தில் இருந்தவன் மேன்மையானவனாய் தேவனை காண்பித்து கொடுத்த ஒரு உதாரணம் நமக்கு வேதத்துல இருக்குது. இன்றைக்கு நமக்கு கிறிஸ்து தம்முடைய கிருபையால் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை வைத்து அதை வைத்து நாம் கணக்கு போட்டு பார்ப்போம். ஓஹோ, இவர் கொஞ்சம் பரிசுத்தம் இல்லை, இவர் தேவனுக்கு நீதி இல்லை, இவர் இப்படி இருக்கபடியா இவர் தேவனா தவறான இப்படிப்பட்ட பார்வைகள் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்திருக்கு. அதான் உங்களுக்கு நான் சொல்றேன். அதனாலதான் ஆசீர்வாதத்தினுடைய அந்த மகிமையை புரிந்து கொள்ள முடியலண்டா, முதலாவது கிறிஸ்துவுடைய அகலான நீளம் உயரம் இல்லாத அந்த அன்பை புரிந்து கொண்டாதான் நீங்க தேறினவர்களாய் முதிர்ச்சி அடைந்தவர்களாய் நிற்க முடியும். அப்பொழுதுதான் உங்களுடைய சந்ததி அப்படி நிறுத்த முடியும், உங்க குடும்பங்களை நிறுத்த முடியும், உங்க சகோதரர்கள் நீங்க அப்படி உதவியா இருக்க முடியும். அப்போ அது மிக முக்கியம். இது உங்களுடைய அளவுகோல், உங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியின் வெளிப்பாடு இந்த அளவுகோல் தான் இருக்கு. இதை விட வேற அளவுகோல் யாவேதான் சொல்லுகிறார். நான் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே, அவங்க எல்லாம் அப்படி இருக்கணும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். பவுல் இந்த இதுல நீங்க காரியம் நீங்க பார்க்கணும். அப்போ நீங்க அந்த விசுவாசம், அந்த கிறிஸ்து உங்களை வாசம் வந்த நீங்க பார்க்க வேண்டியது அவருடைய அன்பு. மனுஷ அன்பை பார்க்க வேண்டியால்தான் நம் தவறாக கண்ணோட்டத்தோடு எல்லாத்தையும் பார்க்க பழகிவிட்டோம். இன்றைக்கு சபைகள் கிறிஸ்துவின், அதான் நான் சொன்னேன், கடந்த கற்றுக் கொடுத்தேன், அந்த அன்பை விட்டு விளையினப்படிதான் ஆதியர் மீது அவருடைய அந்த அன்பு ஆதியில சிலுவையில் அவர் செய்து முடித்த அன்பு, அது காகலால நில உயர நீங்க பார்க்கவே முடியாது. 10 கொலை செய்தவனும் போய் தூக்கு தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவன் போய் கடைசியில் இயேசுவே என்றான், இந்த அப்பா உன்னை மன்னிக்கிறேன், அங்கே தூக்கி எடுத்துருவான். எத்தனை சாட்சியம்! ஆனா நம்ம மட்டும் என்ன, நமக்குள்ள அந்த அன்பினுடைய பரிபூர்ணத்தின் சந்தோஷம் இல்லை. நம்ம மனுஷனுடைய அன்பின் பரிபூர்ணத்துல சந்தோஷப்பட விரும்புறப்பட நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி இங்க நிற்குது. அப்போ நம்ம கூண் விழுந்த அந்த கூனிய போல தேவன் சொல்ல, நிமிரு, ஆவிக்குரிய நிமிந்து நட, நிமிந்து அல்லாந்து நினைப்பா, நிமிந்து நில்லு சொல்லல, மேல பாருண்டா, அப்போ ரட்சிப்பு பூர்ணமாகும். அப்போ இது முதலாவது அழகு, மறக்கவே கூடாது. இப்ப 2வது காண்பித்துக் கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 4வது வசனம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசிங்க.
நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். ஆமென். எப்படி இருக்குமா? சூரியனுடைய பிரகாசத்தை போல நடுப்பகல். அழகாக அங்கே ஆவியானவர் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். என்ன? நடுப்பகல். நடுப்பகல் என்ற சாதாரண 12ல இருந்து அந்த 2 மணிக்குள்ள இருக்கிற அந்த சூரியனுடைய பவர் மற்ற நேரங்களில் இருக்கிறது. காலையிலும் இருக்காது, பின்பாய் அந்த அந்தி சாயும் நேரத்திலும் இருக்காது. அப்போ அப்படிப்பட்டதாக ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியுடைய பிரகாசம் இருக்கு என்று அங்கே சொல்ற பாருங்க, நீதிமான்களுடைய. அப்போ அது ஆவிக்குரிய பாதை அப்படி இருக்கு. ஆவிதான் ஆண்டு சொன்ன நீங்க உலகத்துக்கு வெளிச்சம். எப்படி வெளிச்சம்? நீங்க மங்கி எறிகிற திரிய போல இல்ல, இப்போ சூரியனை போல. அவரை சொன்னார், நீதிக்கு உட்படுத்துறவர்களை சூரியனை போல பிரகாசம். அந்த வெளிச்சம் உங்களோட வாழ்க்கையில், உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெளிவரணும். உங்க பாதையில் அது வெளிப்படணும். ஏன்னா உங்களுடைய கிரியையில் அது வெளிப்படணும். இப்போ நான் 20 வருஷம் சபையில நான் விசுவாசி என்கிறதால அது வெளிப்படா. அது மங்கி எறிகிற திரி. அதை அவரே சொன்னார், மங்கி எறிகிற திரி நான் அணைத்து போட மாட்டேன். ஆனா தேவன் எதிர்பார்க்கிற உங்களுடைய தரம் வித்தியாசம். இன்னைக்கு சபை அதை புரிந்து கொள்றேன். என்ன நினைக்கிறாங்க? சொன்னான். அப்படி இல்லை. தேவன் நம்மை அப்படி எதிர்பார்க்கிறது இல்லை. அப்படின்னு சொன்னா நீங்க யோவான்ல பாருங்க, நமக்கு தேவன் எல்லாத்திலும் முன்னேறி போகணும் தான் விரும்புகிறோம். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய அந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும். அந்த பிரகாசத்தை பார்த்து நம்முடைய பக்கத்துல இருக்கிற, நம்ம சுற்றி இருக்கிற, நம்மை சேர்ந்தவர்கள், நம்மை அறிந்தவர்கள், நம்முடைய உறவுகள் எல்லாரும் அந்த வெளிச்சத்தை பார்க்கணும். அதுதான் தேவனுக்கு பிரியம். அந்த முதிர்ச்சிய தேவன் சபைகள் நடுவில் எதிர்பார்க்கிறார். ஆனா இன்னைக்கு அது இல்ல. தேவ பிள்ளைகள் மத்தியில் எதிர்பார்க்கிற அது இல்ல. பரிதாபம். அந்த வெளிச்சத்தை நீங்க இழந்துட்டீங்கடா, நீங்க இருள், உங்களை சுற்றிலும் இருள் சூழ்ந்திடும். தேவன் அதை அனுமதிக்கிறார். வெளிச்சமா இருக்கிறார். யோவான் சொல்றார், அவர் ஒளியா இருக்கிறபடினால் நீங்க அவரோட ஐக்கியம். அந்த ஒளியில தான் நீங்க அந்த பகல் நேரம் பிரகாசிக்கிற சூரியனை போல நீதிமான் அவனுடைய வழிகள் எல்லாம் பிரகாசிக்க. அவன்தான் அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியில் அந்த அன்பை சரியாக புரிந்தவன். ஏன்னா ஆதி நாட்கள்ல நீங்க பார்க்கலாம், சீசர்களுக்குள்ள தள்ளாட்டம் முதிர்ச்சியில். ஆனா முதிர்ந்த பொழுது அந்த அன்பின் நிறைவாக எவன் மறந்தளித்து அன்பை தள்ளிட்டு ஓடலாம் என்று நினைத்து பல விதத்தில ஓடி போய் மீன் பிடிக்க வெளிக்கிட்ட பேதுரு தன்னை அப்படியே அர்ப்பணிக்கிறான். என்ன புரிந்து கொண்ட அந்த அன்பின் அகலால நீள உயர. தோமா மறு சந்தேகப்பட்ட தோமா பின்னாளிலே பெரிதாக காரியம் செய்து தேவனுக்காய் தன்னை இரத்த சாட்சியாய் மறைக்க கொடுக்கிறான். அப்போ நீங்க புரிந்து கொள்ள இந்த முதிர்ச்சி நமக்குள்ள இருக்குதா? என்ன பரலோகம் பிதாவானவர் தேவன் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ குமாரன் வந்த பொழுது அவர் சொன்னார், 12 வயசுல அவர் அங்கே வேத பாடல்களோடு அங்கே பேசிட்டு தாய் வந்த பொழுது அவர் சொன்னார், நான் என் பிதாவுக்கு அடுத்த காலத்தில் இருக்கேன், நீங்க அறியாது இருக்கீங்களான்னு சொன்ன பொழுது தேவன் நிச்சயம் அவர் கொடுத்த கட்டளையில முதலாவது, இப்ப நீ ஆவிக்குரிய முதிர்ச்சி அடையல மகனே, போய் அடங்கி. அவன் வேதம் சொல்றது, அவர் தன்னுடைய 30 வயதை தன்னுடைய பெற்றோருக்கு அவர் அடங்கி இருந்தார். செய்ய வேண்டிய 30 வயதில் அந்த முதிர்ச்சியின் நிமித்தம் வெளிப்பட்ட பொழுது அவருடைய அப்படியே பாதை முழுவதும் மரண இருளில் இருந்த ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை, நீதிமானுடைய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ நம்ம ஒரே இடத்துல இருந்து கொண்டு அப்படியே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு அப்படியே இருக்கிறதால நம்முடைய வெளிச்சம் மங்கி 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 நாம் இருளடைந்து இருக்கிறோம். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி தடுமாறி நிற்குது. அப்போ இதை குறித்து நீங்க கவனமாயிருக்க. நாங்கள் சபைக்கு போறவர்கள், ஆவிக்குரியவர்கள், நாங்கள் உபவாசம் பண்ணுகிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் தசமபாகம் கொடுக்கிறோம், நாங்கள் காணிக்கை கொடுக்கிறோம், ஒரு ஞாயிறு நாங்கள் சபைக்கு போகாம நின்று இப்படியெல்லாம் சொல்லுகிறவர்கள் நல்லது, தேவன் பிரிய. ஆனா அந்த முதிர்ச்சி அதைத்தான் பரலோகம் பார்க்கும். இதெல்லாம் உங்களுடைய கிரியைகள், உங்களோட பாதையை நீங்க நடப்பிக்கிறது. ஆனா பரலோகம் பார்க்கிறது உங்களோட வெளிச்சத்தை. அந்த வெளிச்சம் உங்களை ஒரு நாள் இல்லாக்கூடாது என்று ஆண்டவரை எச்சரிக்கிறார். இப்ப அடுத்த காரியம் எபிரேயர் 5:14 எடுத்து வாசி. 3 அளவுகோல்களை உங்களுக்கு காண்பித்து பின்பாய் மற்ற காரியங்களுக்கு கிடைச்சது அநேகத்தை காண்பிக்கலாம். 3 முக்கியமான காரியம். 5 எபிரேயர் 5:14 வாசி. பலமான ஆகாரமானது நன்மை தீமை நின்று
புத்தியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடையவர்களாய் இருக்கிற பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆமென். நீங்க நன்மை தீமையை பகுத்தறிந்து அந்த அந்த பூர்ண வயது அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி நிலைக்குள்ள வரணும் என்றுதான் ஆவியானவர் பவுலை கொண்டு மீண்டும் திருவிழப்பட்டுகிறார். நன்றாக இந்த வசனத்தை பாருங்க. பலமான ஆகாரமானது நன்மையும் தீமையும் இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. அப்ப உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தைகள் பலமான புஷ்டியான எந்த மனிதனை உயிர்ப்பிக்கிற ஜீவன் உள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தையை நீங்க பயிற்றுவித்து அதனூடாக நன்மை தீமை முதலாவது நீங்க பகுத்தறிந்து அதுல நீங்க முயற்சி செய்துதான் உங்களை ஆவிக்குரிய ஞான இந்திரியங்கள் உடையவர்களாக தேறினவர்களாக காண்பிக்க முடியுமே அல்லாமல் அதற்கு மீறாக செய்கிற எந்த கிரியை எந்த காரியமும் பரலோகம் அங்கீகரிக்கிறதே இல்லை. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சிக்குரிய 3 நிலைகள் அளவு நிலைகள் உங்களை நீங்க ஒப்பிட்டு பார்த்தா என்னுடைய வாழ்க்கை இப்படியா இருக்குதா நாம் திரும்பி பார்க்கணும். நல்லது திரும்பி பார்க்கணும். இப்ப அதே நிலையில தான் நான் இந்த நிலையில நிற்கிறேன் என்று சொன்னா என் ஆவிக்குரிய நிலைமை முதிர்ச்சி பிள்ளையாய் தவறாய் நிற்கிறது. இந்த தேவன் இத்தனை வருடம் நம்மை கிருபையாய் விட்டு வைத்திருக்கிறார். இத்தனை வருடம் அந்த கிருபை இத்தனை வருடம் நம்ம பொறுமையா இருக்குது என்று சொன்னால் நாம் இன்னும் தேரணும், இன்னும் சரி செய்யணும், இன்னும் முதிர்ச்சி அடையணும். அப்போ நான் சொல்ற ஒரு மனிதன் மரணம் அடைந்தான், ஒரு 90 வயசுல ஒரு மனிதன் மரணம் நான் சொல்ற நல்ல முதிர் வயதில அவர் நித்திரை அடைந்தார். அப்படித்தான் வேதமும் அநேக பரிசுத்தவான்களை காண்பித்துக் கொடுக்கிறது. அப்ப அதை நாம சொல்லுவோம் நீதிமானுடைய மரணம் நல்ல மரணம். இடையில போயிட்டான், யோசிச்சு பாருங்க. ஆண்டு நம்மளை இடையில எடுத்துக்கொண்டான், நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு பரலோகத்துல யோசிச்சு பாருங்க. ஆனா தேவன் கிருபையாய் வைத்திருக்கிறார். ஆனா ஆவியின் முதிர்ச்சி என்று கொள்ள அதுக்கு வருடங்கள் அல்ல. சில ஆட்கள் பாருங்க இளம் வயதிலே அந்த முதிர்ச்சியில இருப்பாங்க. கர்த்தர் அவர்களை கிருபையா எடுத்துக்கொள்ள அவர்களுக்கு தெரியும் இதுதான் அவங்களுடைய டைம். அதை நாம் கர்த்தரிடத்துல கேள்வி கேட்க முடியும். ஆனா தேவன் நம்மை விட்டு வைத்திருக்கிறாரு. நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி இன்னைக்கு சபைகளை இந்த பூமியில விட்டு வைத்திருக்கிறாரு. சபை எடுபட போகிற காலம் வந்துட்டு, எடுபட்டது பிறகு இனி ஒரு சபை பூமியில காணப்பட போகிறது இல்லையே. சபை போயிடும், மனவாட்டி போயிடுவான். அப்ப அந்த மனவாட்டிக்குள்ள இருக்க வேண்டிய முதிர்ச்சி இல்லாம இருக்கபடியாலதான் அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை போல. அப்ப நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை இந்த நிலையில நம்ம பார்க்கணும். நான் பாருங்க சபையில ஊழியம் செய்கிறேன், நான் இப்படி இருக்கேன், எல்லாம் நல்லது. அதை வைத்து உங்களுக்கு ஒரு 10 வருஷ நேரம் ஒரு சபையில சாதாரணமா 5 வருடமா உறுப்பினர் இருந்தா அப்படிப்பட்டவர்களைத்தான் அவங்க முதலாவது அங்கே மூப்பர்களாய் நிறுத்தி பின்பாய் அடுத்த ஊழியத்துக்கு ஒவ்வொரு கொடுக்கிறது. ஏன்னா அவங்களை 5 வருடங்கள் அவர்களை வைத்து பார்த்து அதுதான் அவர்களுடைய நிலை எப்படி, என்ன அவங்களுடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்குன்னு பார்த்து தான் அதுதான் ஒழுங்கு. அப்படிப்பட்டவர்களைத்தான் வேதமும் ஆராய்ந்து பார்க்கணும். எடுத்துடனே யாரையும் ஊழியத்துக்குள்ள நம்ம கொண்டு வரக்கூடாது, தவறு. ஆனா இன்னைக்கு அதையும் செய்யறாங்க. காசை கொடுத்தும் இன்னைக்கு ஆண்டவர் அந்த சர்டிபிகேட் எடுத்து தங்களை பாஸ்டர் மேல கொண்டு வர அநேக ஊழியர்கள் இருக்காங்க. 20,000 30,000 கொடுத்தா அவங்க உடனே உங்களுக்கு அடிச்சு கொடுப்பாங்க. அவங்களை பற்றி இல்லை, பட் நீங்க போய் தலையை காட்டா உடனே உங்களை இது பண்ணி உங்களை நீங்க எந்த சபையிலுக்கு வந்தீங்க, என்ன செய்தீங்க, அந்த சபைக்குரிய மூப்பனோட எடுத்து கதைச்சு உங்களை ஆராய மாட்டாங்க. வாங்க வாங்க ஓகே நீங்க அடுத்த பாஸ்டர் ஊழியத்தை கொடுப்பாங்க. ஒரு நாள் புதிதா ஒரு மனிதன் சபைக்கு வந்தா ஊழியம் கொடுக்கவே கூடாது. பல சபையில வைத்து ஆராய்ந்து பார்த்து தான் கொடுக்கணும். அதான் அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாத தன்மை. அதுக்காக இதை சொல்லுகிறேன் உங்களுக்கு. அப்போ நாம் அந்த முதிர்ச்சியோடு இருக்கிறோமா என்பதை சபை முதலாவது நிதானித்து அறியது. சபையில நான் நம்ம எல்லாரையும் சொல்லுகிறேன், ஊழியர்களுடைய எல்லாம் இல்லைன்னு சொன்னா அந்த சபையை சத்துரு இலகுவாய் வஞ்சித்து வைத்திருக்கிறான் என்று நாம் கண்கூடாய் காண முடியும். இப்போ முதிர்ச்சி அடைய நாம் போதிக்கப்படணும். வேதமும் அதை நமக்கு சொல்லுகிறது. ஏன்னா அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி நீங்க அடையணும்னு சொன்னா அதுக்குரிய போதனைகளால நீங்க நிரப்பப்படணும். அப்ப அப்படிப்பட்ட போதனைகளை நாம் செவிமடுத்து கேட்டால்தான் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் இங்கே பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்.
20வது வசனத்தை வாசிங்க. சகோதரரே, நீங்கள் ம் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள். ம் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேர்ந்தவர்களுமாய் இருங்கள். ஆமென். அப்போ உங்க ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்படி போதிக்கப்படும்? நீங்க புத்தியில தேறினவர்களாக மாறி இருக்கணும். அப்பதான் உங்களுடைய ஆவிக்குரிய போதங்களை நீங்க போதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. அதாவது நீங்க நினைக்க கூட தனிய சபை போதம் மாத்திரமல்ல, உங்களோட வாழ்க்கைக்கு இது உங்களுக்கு போதமான வசனம் இருக்கிறது, இன்னும் அவருடைய ஆவியானவர் இருக்கிறார். அப்போ நீங்க அதான் முன்னு காண்பித்துக் கொடுத்து அதுல முயற்சி செய்தால் தான் நீங்க தேறலாம். அப்போ நீங்க எப்படி அந்த முதிர்ச்சி அந்த எப்படி அந்த தரத்துக்குள்ள வரலாம் என்று சொன்னா, இங்கே அழகாக பவுல் எழுதி வைக்கிற சகோதரரை நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாக இராதீங்க. புத்தியில நீங்க நம்ம சின்ன பிள்ளை ஓகே, ஆனா புத்தியில நீங்க அப்படி இருக்க கூடாது. சிறு பிள்ளை போல உங்களுடைய தன்மைகள், உங்களுடைய கீழ்ப்படிவு, உங்களுடைய அந்த எளிமை இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிறு பிள்ளைக்கு நீங்க ஒரு எதை கொடுத்தாலும் அது எடுத்துக்கொள்ளும். இல்லை ஆனா சிறு பிள்ளை பாருங்க, பிடிவாதம் உண்டு, சிறு பிள்ளையை ஒன்று கொண்டு அடித்துக் கொள்ளும். இப்படிப்பட்ட குணங்களுக்கு அதுக்குரிய அந்த புத்தியில இல்லை. ஆனா இங்கே வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது, சகோதரி நீங்கள் புத்தியில குழந்தைகளா இருக்க முடியாது. நம்ம புத்தியில குழந்தைகளா இருக்க விரும்புகிறோம், தவறு. அப்படி வேதம் நமக்கு சொல்ல இல்லை. குணத்திலே பாருங்க, துர்க்குணத்திலே குழந்தை. அப்ப நீங்க கெட்ட குணங்களுக்கு தான் குழந்தையா இருக்கு. அப்ப அதுக்கு நல்லது தெரியாதானே, அது எல்லாத்தையும் தயவா ஏற்றுக்கொள்ளும். அப்போ அப்படிப்பட்ட குணங்களை நீங்க இருக்கணும். ஆனா புத்தியில நீங்க தேறினவர்களா இருங்க. அப்போதான் நீங்க ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நேராக போய்கொண்டிருக்கிறீங்க, அதற்கு நேராக போதிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு பாருங்க, தேவையில்லாத போதனைகள் இருக்கிறபடியால உங்களோட ஆவிக்குரிய முதிர்ச்சியை தடை பண்றான் சத்துரு. ஆனா வேதம் நமக்கு அழகாய் ஆவியானவர் துள்ளம் பட்டுகிறார். அப்ப நம்ம அப்படி இருக்கக்கூடாது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 1வது, புத்தியில குழந்தைகளாய் இருக்கவே கூடாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தது 1 பேதுரு 2வது அதிகாரம் 2ஐயும் 3ஐயும் வாசிங்க. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் அந்நியங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம்புறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஆமென். இந்த ஞானப்பாத வசனத்துல வாஞ்சியாயிருங்கள் என்று சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, விசுவாசமாய் இருக்கிறது. அதான் அந்த விசுவாசத்துல கிறிஸ்துவோட இருதயத்துல வாசம் பண்றதுக்கு காரணியாய் அமைகிற காரணம். அந்த திருவசனத்துல நீங்க எப்படி இருக்கணும் என்றா, வாஞ்சியோட விசுவாசிக்கிறது. வாஞ்சியோட அப்படியே விசுவாசிக்கணும். அதுக்கேற்ற கிரியைகள், அதற்கேற்ற முயற்சி, அதற்கேற்ற புத்தி, அதற்கேற்ற தன்மைகள் உங்களிடத்துல வெளிப்படணும். அதுக்கு ஏதுவா நீங்க போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, அதற்கு ஏதுவா தான் போதிக்கப்படணும். இல்லைண்டா சபையில முதிர்ச்சி வராது. இப்ப புதிதாக வருகிற ஒரு சகோதரன் வந்து பாப்பா, புதிதாக கர்த்தருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு வர முதிர்ந்த முன்னே மாதிரி எங்க சகோதரன் நோக்கி பார்க்கும் பொழுது கொஞ்ச காலத்துல அவர் கண்டுகொள்ளும். ஓ, நான் நீங்க ஒன்றா தான் இருக்கோம். அப்ப அதுக்கு பிறகு நீங்க எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு? நாங்க 20 வருஷம் பாருங்க, 15 வருஷம் பாருங்க. அப்ப அவர் உங்கள்கிட்ட சொல்லாட்டின்னு உங்களுக்கு எனக்கு என்னது என்ன மாதிரி தான் இப்படி கிரியல் இருக்குது. நான் சரி, அவருடைய கிரியல் அப்படித்தான் இருக்கு, பேச்சு அப்படி இருக்குது, நடை அப்படி இருக்குது, உடை அப்படி இருக்குது. அப்போ நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாம் அந்த துக்குணம் இதெல்லாம் நமக்கு வேண்டாம். அப்போ நம்ம அதுல அந்த வசனத்தை விசுவாசித்து அந்த கிறிஸ்துவ விசுவாசித்து நம்ம இருதயத்துல வைத்தால்தான் எல்லாத்தையும் நம்ம சரியாய் பார்க்க முடியும். அப்போ ஆவியானவர் நமக்கு அதுக்கு ஏதுவாய் போது, அதுக்குத்தான் ஆவியானவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த போதகத்தை நம்மை நடத்துவதற்கு. இன்னைக்கு அதை விட்டு வேறு போதகம் நம்மை அலைக்கழிக்க பண்ணுகிறது, நமக்கு வேண்டாம். இப்போ திருப்பி எபிரேயர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, தேவன் எதிர்பார்க்கிற தரம் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கு நம் நடுவில். இதுதான் பரலோகம் அங்கீகரி. நாம் வேறு கரத்துல இருக்க விரும்புகிறோம். காலத்தை பார்த்தால் இருக்க வேண்டிய உங்களுக்கு வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. பாத்தீங்களா, தேவன் பரலோகம் எப்படி உங்களை எதிர்பார்க்குது என்று சொன்னா, உங்களை போதனை நீங்க மற்றவர்களுக்கு, அதாவது போதனை சொன்ன இங்க வந்து நின்று போதிக்கிற மாத்திரம் போதகம் அல்ல, மற்றவருடைய நீதிக்கு உட்படுத்தப்படிய ஆலோசனை சொல்லுகிறது ஒரு போதகம், புத்தி சொல்லுகிறது ஒரு போதகம், ஒரு மனிதன் தவறு போது அவனுக்கு போய் அவனை சரிப்படுத்துகிறது ஒரு போதகம்.
அப்ப அந்த நிலையில நீங்க வரணும் என்றா அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி உங்களுக்கு இருக்கு. அது இல்லைன்னு சொன்னா உங்களால நடத்த முடியாது. நீங்க போய் என்னத்தை கொடுக்க முடியும்? உங்கள்ட்ட இருக்கிறதான் கொடுக்க முடியும். அப்போ சட்டில இருக்கிறதான் நீங்க எடுத்து கொடுப்பீங்க. அவன் பரலோகமே எப்படி பார்க்கறது? அப்படி இல்லை, காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு. அப்ப மூல உபதேசங்கள் நீங்க இதுக்குள்ள வந்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு மூல உபதேசமா ரட்சிப்பு அந்த இப்படிப்பட்ட உபதேசங்களை தாண்டி போகணும். அந்த உபதேசத்துக்குள்ள நிக்க கூடாது. அதுதான் பவுல் இன்னொரு அதிகாரத்தில் சொல்லுகிறார். இதெல்லாம் விட்டு கடந்து பூர்ண அப்போ அது முதிர்ச்சியை நோக்கி போங்க. அதுக்கு நீங்க போதிக்கப்படும். அதான் கர்த்தருடைய ஒரே நோக்கம். இன்னைக்கு பாருங்க, ஞானஸ்தானத்தை குறித்து பல சபைகளுக்குள்ள பல குளறு படிங்க. அதே மாதிரி இன்னும் விசுவாசத்தை குறித்து குளறு படிங்க. விசுவாசத்தை தான் நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்துக்கிறீங்க. அதனாலதான் ரட்சிப்பு. ஞானஸ்தானம் பெற்று தான் அவருடைய பிள்ளைகளால் அதிகாரம் பெற்றிருக்கீங்க. இதெல்லாம் உங்களோட வாழ்க்கை நடந்து ஏறியாகி இதுலயே நீங்க நிக்க கூடாது. அப்ப இதுல வைத்திருந்தா உங்களை சத்துருக்கு தெரியும். உங்களை முடமான பிள்ளையா, ஒன்றும் செய்ய முடியாத பிள்ளையா அதுக்குள்ளே வைத்திருக்கும். அதான் சொல்லு, பாவத்தை விட்டு நீங்க முன்ன வேணும். பாவத்திலிருந்து கொண்டு நான் பாவம் செய்தேன் என்று சொல்றதை காட்டிலும் அதுல இருந்து அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து மன்னிப்பை பெற்று முன்னோக்கி போகணும். இனி என்னை பாவம் ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவரே. இனி அதுதான் பாருங்க, தாவீதுடைய அந்த 19 அழகாய் சொல்லுகிறோம். மரபான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியானை விலக்கி காரும், அவைகளை என்னை ஆண்டு கொள்ளட்டா. இதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கு. ஆண்டு கொள்ளவே கூடாது. ஆண்டு கொண்டுட்டா நம்ம புத்தி இல்லாம, ஞானமற்றவர்கள், தேராதவர்கள், போதகம் பண்ண வேண்டிய வயசுல சிறு பிள்ளைகளை போல விரல் சூப்பி கொண்டு இருக்கிற கிறிஸ்தவ கூட்டம். ஆவியானவரை விரும்புறதே இல்லை பிள்ளைகள். இப்ப நீங்க முன்னேறி வரணும். ஒரு நாள் நீங்க அப்படி இருக்கக்கூடாது. நண்பர்களுக்கு 1 கொரிந்தியர் 3 பவுல் இதை குறித்து மிகவும் கடிந்து கொண்டு பேசுகிறான். ஏன் இப்படி இருக்கிறீங்க என்று கேட்கிறான். அதெல்லாம் ஆவியானவர் தான் பவுலை கொண்டு எழுதினோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 இருந்து 4 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் தேசத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்போதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்கள் அல்லவா? ஆமென். இங்கே வேதம் நமக்கு நன்றாக ஆவியானவர் நமக்கு அதை பிரித்து காண்பிக்கிறார். ஆவிக்குரிய முதிர்ச்சி மாமிசத்தின்படி நடந்தா நம்ம ஆவிக்குரிய முதிர்ச்சியில இருந்து மிகவும் பின்தங்கி போயிருக்கு. அதுதான் அங்க சொல்லுங்க பாருங்க, பொறாமை இருக்குது, நமக்குள்ள வாக்குவாதம் இருக்குது, பேதங்கள் இருக்குது. இப்ப சில நேரங்கள்ல யாராவது வந்து நமக்கு இடக்கு முடக்கா கேள்வி கேட்பாங்க. சிலர் நம்முடைய பிரியாத நேரங்களில் இடக்கு முடக்கா அடிப்பாங்க, இப்படி தள்ளுவாங்க, இப்படி பார்ப்பாங்க. அப்போ நமக்கு உங்களுக்கு எது கோபம் வரும், வாக்குவாதம் பண்ணணும் போல இருக்கும். ஆனால் ஆவியானவர் தான் சொல்லுவாங்க. ஆனா அதுல நாம தவறு செய்திருக்க மாட்டோம். நாம் அந்த இடத்துல நாம் சரியாத்தான் நின்றுருப்போம். ஆனா ஆவியான சொல்லுவார், முடியுது. அப்போது மாமிசம் வெளிப்படுது என்று சொன்னா நீங்க ஆவியில முதிர்ச்சி அடையல. அப்ப நீங்க யாரு? குழந்தைகள். எப்படி குழந்தைகள்? பாடம் குடிக்கிற குழந்தைன்னா உங்களை கடைசி மட்டத்துக்கு குழந்தைட்டார் பவுல். ஆவியான உங்களை கொண்டு அங்க காண்பிக்கிறேன். பாலனா பிள்ளை அம்மா கொண்டு பாலை கொடுக்கும், இல்லாட்டி மாப்பூட அனைத்து பாலத்துல பிள்ளை திருப்பி அப்படிப்பட்ட கிறிஸ்தவ நானும் நீங்கள் இருக்கக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்தாத்தான் நம் மற்றவர்களை ஒரு ஆசிரியராய் பயிற்றுவிக்கப்படுகிறவன், ஆசிரியராய் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த பட்டத்தை பெற்று தான் ஒரு ஆசிரியர் நிரூபித்தால்தான் அவன் மற்றவங்களுக்கு போதகம் செய்யலாம், மற்றவங்களுக்கு அந்த படிப்பை கற்றுக் கொடுக்கலாம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதைத்தான் பரலோகம் எதிர்பார்க்கிறது. உங்களை ஆசிரியராய் ஆவியான நிறுத்த பார்க்கிறார், போதகர்களாய் நிறுத்த பார்க்கிறார், கண்காணிகளாய் நிறுத்த பார்க்கிறார், சுவிசேஷங்களாய் நிறுத்த பார்க்கிறார், தீர்க்கதரிசிகளாய் நிறுத்த பார்க்கிறார், அப்போஸ்தலராய் நிறுத்த பார்க்க முடியலையே. அப்போ நம்ம எங்க நிக்கிறோம்? நம்முடைய காரியம் சரியாய் போய்கொண்டு இருக்குதா? இப்படிப்பட்ட போதனைகள் நமக்குள்ளே போதிக்கப்படுகிறதா? நம்மை தேவன் அழைக்கிற அழைப்புக்கு நேராக நாம் போதிக்கப்படுகிறோம் என்றால் நீங்க வரையறை செய்து பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு தெரியும், இது தேவனால் உண்டாகிற காரியம்,
இது தேவன் நம்மிடத்திலே பேசுகிற காரியம். அப்போ இது எத்தனை சத்தியம்! பரலோகம் இதை கனிகூர்ந்து பார்க்கிறதா? எல்லாமே அவருடைய வார்த்தைக்குள்ள இருந்து வெளிப்படுகிற ஒரு மனிதனுடைய சுயசரிதையோ ஒரு மனிதனுடைய காரியம் அல்லாமல் கிறிஸ்து என்கிறவரை, கிறிஸ்து என்கிற நம்முடைய மணவாளனை காண்பிப்பதுதான் மணவாட்டிக்கு அழகு. இப்ப நம்முடைய மனைவிமாரிடத்துல யாராவது புதிதாக வந்து, சிஸ்டர் நம்மளுக்கு திருமணம் ஆயிட்டு, உடனே எனக்கு திருமணம் ஆயிட்டு, என் கணவருடைய பேர் ஆண்டனி, என் கணவருடைய பேர் ரஞ்சித், என் கணவருடைய பேர் இப்படி என்று யார் அவங்க சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு சந்தோஷம். இப்போ நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது? நம்ம யாரை காண்பிக்கிறோம்? இன்றைக்கு கிறிஸ்துவ விட்டு வழி விலகி போகிற பிரசங்கங்கள் தான். கிறிஸ்துவ காண்பிக்காத பிரசங்கங்கள் அவர்களுடைய போதங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே விளங்கு. அப்போ எந்த சபையும் எந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியடையும் அங்கே வர வேண்டியவரே கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிறது. அதைத்தான் பவுல் அங்கே 1வது வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுத்தேன். இதுதான் வரையறை. இதை நீங்க மாற்ற, அதான் கண்மலையாகிய கிறிஸ்துல கட்டப்படுகிற சபையின் முதிர்ச்சி. அது அசைக்கப்படாது, அது அசைக்கப்படாது. இந்த போதனைகளை நீங்க சுமந்து செல்ல, நீங்க போய் மற்றவர்களுக்கு இப்படி ஆழங்களை கற்றுக்கொண்டு, என்ன நீ தள்ளாடி போயிருக்கு சபை, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஆக்கள் இல்லை, இப்ப எஜமானத்தான் வேண்டிக் கொள்ள வேண்டி இருக்கு. தனிய ரட்சிப்புக்காக மாத்திரம் அல்ல, இப்ப சபையை ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கு, நம்முடைய ஆவியானவருக்கு இருக்கு. என்னுடைய மனவாட்டி விபச்சாரியை போல தன்னுடைய கணவனை தள்ளிவிட்டு சோராஸ்திரியை போல ஓசியாவிடத்தை சொன்னது போல போய்கொண்டிருக்கிறார் சோர மார்க்கம். தேவன் எப்படி திருப்ப முடியும்? அப்போ தேவன் தேடுகிறார், தேவன் தேடுகிற ஆவிக்குரிய முதிர்ச்சியோடு என் பிள்ளைகள் இருக்க, இவர்களை கொண்டு நான் திருப்பட்டு, அப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் தேடுகிற காலம் இது. அப்போ நீங்க அப்படிப்பட்டுள்ளாய் கர்த்தருக்குள்ள உங்களை அர்ப்பணித்துட்டாலே போதும். இந்த வார்த்தையின்படி அவர் அப்படி அர்ப்பணிங்க, அப்படியே மாறிடுவீங்க. உங்களோட வாழ்க்கை மாறிடும். வாழ்க்கை மாறினா கடந்து வந்த பாதைகளை நீங்க சற்று நிதானித்து ஒவ்வொரு நாளும் இல்ல ஒரு சனி எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும் நீங்க அதை யோசித்து கத்தனை பார்த்து அப்படியே ஆண்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பாதையெல்லாம் எப்படி உங்களை ஒவ்வொரு படியாய் கத்தர் கொண்டு வந்தார். நீங்க கேட்கணும், ஆவியான கேட்கணும், ஆவியானவரே 20 வயதுல நான் இப்படி இருந்தேன், ஆனா நீங்க இப்ப இந்த 50 வயதுல இப்படி வைத்திருக்கிறீங்களே, இப்ப நான் எந்த நிலையில இருக்குன்னு ஆவியானவரே, என்னை நிலை அறிந்தவர் நீங்க. கேட்கணும், அப்ப காண்பித்துக் கொடுப்பார், அழகாய் காண்பித்துக் கொடுப்பார். நமக்கு வந்த ஆபத்துகள் நாம் மறந்து போயிருக்கோம், நம்ம நன்றி கேட்டவர் உண்மையாது, நாம் மறக்கிறவர்கள், ஆனா அவரும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறவர். அதான் சொல்ல, எல்லை குறிகளை ஞாபக குறிகளை மாற்றாதீங்க. உங்களோட வாழ்க்கையில் அவைகளை ஒரு எல்லை குறி, ஒரு ஞாபக குறி. நீங்க எங்கேயும் போகலாம், ஆனா ஒன்றை மட்டும் நீங்க மறக்க கூடாது. நீங்க கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறத விட்டு நீங்க மறந்து கிரியசையை வெளிக்கிடுவீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நிச்சயமாகவே தள்ளாட்டத்தில் தான் முடிப்பீங்க. தள்ளாட்டத்தில் முடிப்பீங்க. ஆரம்பம் மட்டுமா இருக்க முடிவை சம்பூர்ணமா முடிக்கிற ஒரு ஓட்டத்தோடு ஆவிக்குரிய முதிர்ச்சியில தேவன் நம்ம நடத்த விரும்புகிறார். அன்றாய் விலகிக் கொள்ளுங்க. இப்போ நாம் பார்க்க போறோம், நம்ம வழி விலகி போற சில காரியங்களை காண்பித்துக் கொண்டு போறேன். ஆவியின் வளர்ச்சியில இருந்து இப்போ நம் எப்படி போதிக்கப்பட வேண்டும் என்பதை காண்பித்துக் கொடுத்து, நம்முடைய ஆவியின் வளர்ச்சிக்குரிய அளவுகோடு எப்படி இருக்க வேண்டும் என்று 3 வசனங்களோட உங்களுக்கு காண்பித்துக் கொடுத்தேன். நன்றாய் நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன், நீங்க இதை வந்து விட்டுடக்கூடாது. உங்க மனசுல அப்படி ஆழமா பதியது. ஏன்னா திருப்பி ஆண்டவர் இப்படி பேசுவாரான்னு தெரியும், பேசக்குள்ள நீங்க பிடிச்சிடும். அப்போ ஒரு தடவை தான் மழை பிரசங்கம், அதைத்தான் நீங்க தியானித்து பேசிக் கொண்டிருக்கோம். அப்ப ஆவியானவர் பேசுகளை பிடித்துக் கொள்ளுகிறவன் பாக்கியம், மறக்கக்கூடாது. வார்த்தையில் இருக்குது. அப்போ அதுதான் நீங்க எப்போயுமே தேவ சமூகத்துல கரிசனோட இல்லாட்டி அதை மார்க் பண்ணி அதை பிடித்து அதில் இன்றைக்கு ஆண்டவரே ஆவியின் வளர்ச்சி அதை பக்கத்தில் எழுதிடுவோம், தலையில் எழுதி வச்சுட்டு அதை பார்க்கணும், பார்த்து விட்டு போய் அதை தியானிக்கணும். அப்போ கூட வாழ்க்கையை நீங்க முன்னேறி போக விரும்புகிறார்கள். நம்ம இன்றைக்கு இதை கொண்டு அப்படியே மூடிட்டா அப்படியே ஞாயிற்றுக்கிழமை தூக்கிட்டு வர்ற பிள்ளைகளா இருக்கவே கூடாது. அப்போ நம்முடைய ஆவியின் வளர்ச்சியில இருந்து நம்மை பிரிக்கிற காரியங்கள். அப்போ முதலாவது தேவன் எப்பயுமே இந்த வளர்ச்சிக்கு ஒரு அளவுக்குள்ளாக தலைமைத்துவத்திலிருந்து தொடங்குது. நான் காண்பித்துக் கூட யாத்திராகும் எடுங்க. முப்பத்தி 2வது அதிகாரம் யாத்திராகும் 32 எடுங்க. தூட்டி பனி 12வது பக்கம், 11வது பக்கம். 11 பழைய ஏற்பாடு
32 இருந்து 1 வரைக்கும் 1 8 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியும். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிப்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை விட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். ஆமென். பாருங்க, ஒரு தலைமைத்துவம் எவ்வளவு முக்கியம் என்பதை மோசேயுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இதுவரை நடத்தி தலைமைத்துவத்தில் இருந்தவன் எல்லா காரியங்களும் அவர்கள் மோசே இருந்த பொழுது மோசே அணுகி எல்லாவற்றிலும் சரியாய் தேவன் மோசே கொண்டு நடத்தி வந்தான். இப்போ மோசே ஊழியக்காரன் சொல்லிட்டு போறேன், நான் ஒரு தேசத்துக்கு போறேன், நான் திரும்பி வர எவ்வளவு நாளாகும் என்று தெரியாது. அப்போ ஊழியத்தை அவர் கொடுத்துட்டு அங்கே அவர் போகும்பொழுது கொடுத்துட்டு போனது ஆரோனிடத்திலும் ஊர் என்கிற ஒரு மனிதனிடத்திலும் தான் மோசே எல்லாவற்றையும் ஒப்பித்து விட்டு யோசுவா இடத்தில் அவர் போகிறார் அங்கே மலைக்கு. இப்போ போய் 40 நாள் மோசையில நமக்கு தெரிந்த காரியம். ஆனா பாருங்க, இப்ப விசுவாசிகள் கூட்டம் கூடுறாங்க. இவர் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டேன், வெளிநாட்டுல இருந்து வரமாட்டேன், இப்ப அங்கதான் இருக்க போற போல இருக்கு, போய் ஒரு மாதம் இப்ப போயிட்டு சீக்கிரமா வாரன்னு சொன்னவர் இப்ப 2 மாசமாவது ஆளையும் காண இல்லை, ஒரு சத்தத்தையும் காண இல்லை. அப்போ நம்ம என்ன செய்வோம்? அடுத்த ஊழியக்காரர் அடுத்த ஆட்களை போய் பிடிக்க என்ன சொல்றது? இப்ப மோசைக்கு என்ன நடந்தது தெரியாது, என்ன நடந்தது தெரியாது. இப்ப என்ன செய்யுங்க? ஏதாவது செய்யுங்கப்பா. இப்போ இவங்க அந்த தலைமைத்துவத்துக்கு என்ற நபர்களா இராதபடினா பாருங்க, ஆரோன் செய்த சில காரியங்கள் எவ்வளவு தள்ளாட்டம் பாருங்க. உடனே சொன்னா எல்லாத்தையும் எல்லா காணிக்கையும் கொண்டு வாங்க, எல்லா தசமாகளையும் கொண்டு வாங்க. இப்ப இதை வச்சு நான் இப்ப என்ன செய்ய போறோம்? ஏதாவது செய்வோம். செய்து இப்ப அந்த நாட்களை கண்டுகுட்டியை உருவாக்கினாங்க. இந்த நாட்கள் ஐஸ்வர்யம் என்கிற செழிப்பின் உபதேசம். என்ன தலைமைத்துவம்? சரியான தலைமைத்துவத்துக்குள்ள இல்ல. பாருங்க, தேவன் நல்ல தலைமைத்துவத்துல கொடுத்து நடத்தும் பொழுது நீங்க ஒரு நாளும் அதை விட்டு விலகிடக்கூடாது. அது பெரிய ஆபத்து. இப்போ தேவன் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கணும்? என் ஜனங்கள் சொல்லல, அவர் என்ன சொல்லுகிறார்? போ, உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அப்ப தேவன் மேய்ப்பனிடத்துல வந்து கேட்பார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஆடுகளை குறித்து மேய்ப்பனிடத்துல கேட்பான். ஆகையால் தேவன் பலிபீடத்துல இருந்து மேய்ப்பன் இடத்துல இருந்து ஆரம்பிப்பார். அவங்களை தவறாக நடத்தினா எந்த ஊழியக்காரன் உங்களை தவறான இப்படிப்பட்ட விக்கிரகங்களுக்கு ஒப்பான ஐஸ்வர்யங்கள் இன்னும் பல காரியங்களை போட்டுக்கொள்ளுங்க. அப்படி நடத்திட்டா தலைமத்துவம் சரியா இல்லை. அது உங்களை வழிவிலகி போக பண்ணிடும். அது உங்களை கிறிஸ்துவ விட்டு வழிவிலகி சாத்தானுக்கு நன்றாய் தெரியும். தேவன் நமக்கு ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்தா அந்த தலைமைத்துவத்தை நமக்கு நன்றாய் இருந்தா அதுக்குள்ள அடங்கி இருக்கு. இப்ப ஆரோன் என்ன சொல்லி இருக்கிறார்? இல்ல இல்ல, மோசே வருவான நம்பிக்கை இருக்கு என் சகோதரன், ஆகவே இதை நான் செய்ய மாட்டேன் சொன்னானா? இல்ல. அப்போ அவனுக்கு இன்னும் தேவன் அவனை குறித்து பெரிய நோக்கத்தோடு அவனை அடுத்த தலைமைத்துவத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கான். நான் அதை புரியாதான் அவனை புரிந்து அவசரப்படுகிற தன்மை. அடங்கி இருக்கிறவனுக்கு தான் மேன்மை. ஒரு தலைமைத்துவத்திற்கு அடங்கி இருக்கணும். எலியாவுக்குள்ள எலிசா அந்த நாட்டில் அடங்கி இருந்தான். கிறிஸ்துவுக்குள்ள சீசர்கள் அடங்கி இருந்தாங்க. பவுலுக்குள்ள தீமோத்தேயு, தீத்து, அப்போலோவர்கள் அடங்கி இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் அதான் காரியம், புதிய ஏற்பாடு அதான் காரியம்.
ஆனா இன்றைக்கு தலைமைத்துவத்துக்கு விரோதமாய் சத்துரு பார்வை திருப்பி இப்ப எப்படி ஆயிட்டுது? இப்ப தலைமைத்துவத்துக்கு மோசே எப்படி ஆரோனும் அங்க மீரியாமும் வந்து அவர் தெரியாது, அவர் மட்டும் தான் தேவன் பேசுறது. அவர் அங்க இந்த தேசத்து பண்ணி திருமணம் பண்ணிருக்க எத்தியோப்பியத்தை மோசைக்கு விரோதமா பேசின மோசை கலைக்கல, தேவன் வந்தார் என்று அவருடைய தலைமைத்துவத்தை அசட்ட பண்ணினான். தேவன் கேட்பான், நிச்சயமாய் கேட்பான். பழைய ஏற்பாட்டிலும் கேட்பான், புதிய ஏற்பாட்டிலும் கேட்பான். ஆகவே அந்த நியாய தீர்ப்பு என்ன ஆண்டவர் சொல்ற, வெள்ளாயின் மந்தை செம்மறியாட இருக்க வேண்டிய என் மேய்ப்பனுக்கு அடங்கி இருக்கக்கூடிய மந்தை வெள்ளாட்டு கூட்டம். அப்போ உங்களோட ஆளுடைய வளர்ச்சியை இப்படிப்பட்ட பின்வழியில் போறது உங்களோட தலைமத்துவத்துல நல்ல தலைமத்துவத்துக்குள்ள இல்லாம உங்களை வலுவ பண்ணிட்டா. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க, மோசையுடைய காலத்தில் நடந்தது போலதான். நல்ல தலைவன் மோசே, தேவனே சாட்சி கொடுக்கிறான், சாந்த குணம் உள்ளவன், பொறுமை உள்ளவன். தேவன் கொடுக்கிற சாட்சிக்கு வேறு அதை மீறின எந்த சாட்சியும் தேவை அவனை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லைன்றே வேதம் எழுதி வைக்குது. மோசே முன்னடையாளமானவன், தேவனுடைய வார்த்தைக்கு நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட மனிதன், முன்னடையாளம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ நமக்கு தேவன் தலைமைத்துவங்கள், நல்ல தலைமைத்துவங்களை கொடுத்தா நீங்க ஒரு நாள் விட்டு வழியை போக பார்க்க கூடாது. ஏன்னா அந்த மனிதன் மேல, பவுல் மேல ஒரு பெரிய கிருபை. அவர் சொல்ல எல்லாரும் காட்டிலும் பிரயாசம் அந்த கிருபை தான். அப்போ பவுல் மேல ஒரு விசேஷித்த கிருபை, அந்த கிருபை அப்படியே தீமத்தை அப்படியே சீத்து. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க தலைமைத்துவம். அதான் பவுல் உடனே தீமத்தை கூட எல்லாம் உத்தமன் இதை கொண்டு வா, என்னுடைய உருமாலை கொண்டு வா, என் கட்சியை கொண்டு வா, கொண்டு வா. பாருங்க, இப்படி இருக்கணும் தலைமைத்துவத்தோட, இப்படி இருக்கணும் பிள்ளைங்க. அப்படி இருந்துட்டா நீங்க சரியான ஒரு முதிர்ச்சிக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்துவார். எலியாவுக்கு தண்ணி வார்த்தான், ஆனா எலிசா ரெட்டத்தனையாக காரியங்களை செய்ய வைக்கிறான். அந்த கீழ்ப்படி. ஆனா அவன் எப்படியா சொன்னா, நான் எலியாவோட நான் பெரியவன் இல்லை, அவன் சொன்னான் எலியாவின் தேவன். அன்றாய் விளங்கி அவைதான் பவுல் காண்பித்து கொடுக்குறேன். நீங்க புத்தி, நீங்க எப்படி, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், புத்தி அந்த தலைமைத்துவத்தை நீங்க அசட்ட பண்ணுவீங்க. அப்படி பண்ணவே கூடாது. நம்ம எல்லாருக்கும் தலைவர் கிறிஸ்து தான், அதுக்குள்ள அவர் நியமித்திருக்கிறார். ஆகவேதான் பாருங்க, கிறிஸ்துக்குள்ள அப்போஸ்தலர் தான் அடுத்த அஸ்திவாரம். அதுதான் நாம் கட்டப்படுகிறோம். வேதமே அழகாய் சொல்லுகிறது. அப்போ தேவனை சொல்லுகிறார், ஒருவன் உங்களுக்கு செவி கொடுத்தால் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களுக்கு கீழ்ப்படிந்தால் எனக்கு கீழ்ப்படுகிறான். இதை நம்ம விட்டுட்டு வேறு காரியம் செய்யக்குள்ள நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடைப்பட்டு பின்வழியில் போய் கொண்டிருக்கிறோம், ரிவர்ஸ்ல போய் கொண்டிருக்கிறோம். மிகவும் கவனம் பிள்ளைகள். அடுத்தது 1 ராஜாக்களின் புத்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இது முதலாவது தலைமைத்துவத்தை குறித்து நீங்க மிகவும் கவனமா இருக்கு. இல்லைன்னு சொன்னா நீங்க வழி ஆவிக்குரிய முதிர்ச்சியிலிருந்து விளைவித்து போறீங்க. அடுத்த 2வது 1 ராஜா நாம் இதை தாண்டி 1 ராஜா 11வது அதிகாரம் 441வது பக்கம் 4வது வசனத்தை வாசிங்க. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாயப்படினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. என்னத்தை புரிந்து கொள்ள வேண்டாம், மோசமான துணைகள் அது நமக்கு நண்பர்களாக இருக்கலாம். உலகத்து நண்பர்கள் நமக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம உலகத்து நண்பர்கள் கூப்பிட்டு நம்ம களியாட்டுகளுக்கு ரெடியா போறோம், தேவ சபையை அசட்ட பண்ணிட்டு போறோம். இதெல்லாம் மோசம். அவங்கள வழி விலகி பண்ணுகிற காரியங்கள் நீங்க அதை புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் மோசமான துணை. சில மனைவிமார் யோபுக்கு வந்த மாதிரி சில மனைவிமார் இருக்கலாம், சில கணவன்மார் இருக்கலாம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. சில சகோதரர் நமக்கு அமையலாம், சகோதரிமார். எங்களுக்கு கிடைக்கிற துணையை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்கணும். அது நம்முடைய மனைவிமார் மட்டுமல்ல, நம்முடைய சகோதரர்களா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நமக்கு உலக பிரகாரமா ஒரு சகோதரர் நம்மோடு கூட பிறந்த சகோதரன் இருந்தாலும் அவங்க இழுக்கிற இழுப்புக்கு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னாலே உங்களை வழி விலகி போறதுக்கு அங்கால காரியம் நடந்து கொண்டிருக்கின்றதான். ஏன்னா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்கள்ல தங்களை உருவக்குத்தி இருக்கிறாங்க. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்க கவனமா இருக்கணும். நீங்க யாரோட உங்களோட உறவு எப்படி, அந்த சகோதரன் எப்படிப்பட்டவன், நம்ம ஆவிக்குரிய ரீதியில இணைக்கிறவனா இல்ல கிறிஸ்துவ விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வழி விலகி போகலாம். இன்னைக்கு பிரச்சனை இல்லை, ஒரு நாள் தானே சேர்ச்சுக்கு போட்டீங்க, வாங்க இன்னைக்கு வேலைக்கு வாங்க, ஒரு 200 ரூபா தான் போனீங்களா,
அது மோசமான துணை உங்களை கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கலாம். அதே மாதிரி தான் பல காரியங்கள் நீங்க போட்டு பார்க்கலாம். ஜெபக்கூடத்துக்கு போகாதீங்க, அதே நான் ஜெபக்கூட நாளைக்கு ஆராதனை. அப்போ இப்படியெல்லாம் ஆலோசனை கொடுக்குறவங்களை கவனமாயிடும். நம்முடைய இருதயமே அப்படி ஆலோசனை உடனே இருதயத்தை நீங்க சொல்லணும், இது சபிக்கப்பட்ட இருதயம் இருக்கக்கூடாது, இல்லை இதுக்குள்ள தலை விழுந்துட்டு எடுத்துப்பட ஆண்டவர் இல்லை நம்முடைய சமூகத்தை நான் போவேன். அப்போ நம் மோசமான துணைகளால் நம் வழி விலகி போவதற்கு சாத்தியங்கள் பல உண்டு. இப்போ நீங்க கவனம், அதுதான் நான் சொன்னேன், எல்லாத்துலையும் நீ கவனமா இருக்கும். நடைகளை காத்துக்கொள்ளும், உன்னுடைய கிரியைகளை குறித்து எச்சரிக்கையாயிருக்கும். இப்போ இதெல்லாம் மிக கவனம். ஏன்னா மோசமான பாருங்க, அம்னோனுக்கு ஒரு மோசமான துணை சகோதரனா கிடைக்கும், வழி விலகி போய் கடைசியில் அம்மோன் செத்தே போயிட்டான். நன்றாக விலகி கொடுங்க. அப்சலோம் தகப்பனுக்கு விரோதமா பாருங்க, மகன் ஒரு மோசமான பிள்ளையாய் போனபடியினால் தகப்பனுக்கு விரோதமாக யுத்தத்தை மேற்கொள்கிறான், அவனும் மறைத்து போகிறான். தகப்பன் நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன். பாருங்க, தாவீது வாழ்க்கையிலே பல காரியங்கள் நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு சும்மா முன்னோட்டமாக சில காரியங்கள் சொன்னேன். அப்போ சாலமோன் யாரு? தாவீதுடைய குமாரன். எவ்வளவு கற்றுக் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து அவனை சிங்காசனத்தில் அமர பண்ணுகிறான், ஆலோசனையும் கொடுக்கிறான். கடைசியில பொம்பளையருக்கு பின்னால போய் மோசமான ஒவ்வொரு பொம்பளையும் சொன்னதை கேட்டு அவன் வழி விலகி கடைசியில் அவன் தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து போன பரிதான். அதன் பின்பாக இஸ்ரவேலுக்கு நடந்தது மோசம், 10 கோத்திரம் பிரிக்கப்படுது, பல காரியங்கள் நீங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய துணையை குறித்து, அது நமக்கு வருகிற சகோதர சகோதரிகளா இருக்கலாம், இல்லை நம்முடைய எந்த காரியம் எல்லாத்தையும் குறித்து எச்சரிக்கையா இருக்கும். அதுதான் தேறினவனுடைய நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிகிறது. போய் எல்லாத்தையும் கொட்டிடாது. நம்ம உலகத்தால கண்டுட்டேன் அவங்கள மாதிரி எல்லாத்தையும் கொட்டுறது, அது உங்களுடைய கண்ணி. இப்படிலாம் இருக்கக்கூடாது இல்லைங்க. எல்லாமே நீங்க கவனமா இருக்கணும். யாரோட என்ன பேசுறீங்க, யாரோட என்னத்தை செய்வீங்க. வேலை ஸ்தலத்துக்கு போனா வேலைக்குரிய காரியங்களை பேசுங்க. நீங்க சகோதரர் விட்டு அவங்க 2 பேரை குறித்து பேசுங்க. அப்போ நீங்க நல்ல துணையா இணைஞ்சிருக்கிறீங்க. நம்ம வந்து அவர் இப்படி அதை அப்படி கேட்கிறபடியாக நம்ம வந்து மன்னிப்பும் கேட்க வேண்டிய சூழ்நிலை நம்ம அதுக்கு பின்வழி பண்ணி விடணும். நல்லா விளங்கி கொள்ளுது. அப்போ இது சாத்தானுடைய தந்து. மிக கவனமாக இருக்கணும் உங்களோட துணைகளை குறித்து. நம்ம இப்பொழுதும் ஒரு நல்ல கணவன் நம்மளோட மனைவி சொல்லணும், வாமா இன்னைக்கு நானும் கிறிஸ்தவன் நீயும் கிறிஸ்தவன், நம்ம சபைக்கு குடும்பமாக தான் போகணும். நீ போகலாட்டி நானும் போக முடியாது. நான் தனியாக போகிறனால எனக்கு எந்த நன்மை, எனக்கு வேறு நன்மை உனக்கு வருமா? அப்போ நான் குடும்பத்தில் நீ ஒரு மோசமான துணையாக இருக்கிறீங்க, வா வா என்று எப்படியாவது மனைவிக்கு ஆலோசனை சொல்லி மனைவி விவேகத்தோடு நடத்தி கொண்டு வருகிறோம் தான் ஞானம் உள்ள கணவன். அதே மாதிரி தான் மனைவி கணவன் சிலர் ஆரம்பிப்பான். அப்போ மனசு இல்லைப்பா, நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் அவருடைய சமூகத்தை ஒன்றாக செட்டப் பண்ணக்கூடாது. அப்போ அது நல்ல மனை தன்னை தாழ்த்தி, அங்கே எஸ்தர் போனது போல அகசுவேரோட தாழ்த்தி. அப்போ இதெல்லாம் நமக்கு வேதத்தில் ஆலோசனை. மோசமான துணைகள் நம்மை வழி விலகி போக பண்ணும். இது 2வது காரியம். அடுத்த 3வது காரியம் 1 கொரிந்தியர் 15:33 நமக்கு தெரிந்த வசனம். நம்முடைய ஆகாத சம்பாஷணைகள் எப்படி வெளிப்படுது என்று சொன்னா நமக்கு கிடைக்கிற உறவுகள். நம்ம பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு இடத்துல கதைக்க நம்ம சில நேரம் யோசிப்போம், அவன் நம்மட அந்த பலவீனத்துக்குரியவனாக நம்ம அவனோட எல்லாத்தையும் கதைப்போம். நம்ம அங்க துறைகிற சபை பலிபடத்திலிருந்து துறைகிற அக்கு வேற 6 வேற சபையை பிரிச்சு போட்டுதான். இதெல்லாம் வந்து நீங்க ஒண்ணு யோசிச்சுக்கணும், ஆகாத சம்பாஷணை. ஆகாத இது நல்லொழுக்கத்தை நம்முடைய நீதிமானுக்குரிய வெளிச்சத்தை இருளடைய பண்ணு. உங்களை கிறிஸ்துவின் அன்பு அகலாத நீளமில்லாத அன்பை விட்டு உங்களை பிரித்து போடும். அந்த பரிபூர்ண அனுக்கிரகத்துக்கு உங்களை போக விடாது. நன்றா விளை கொள்ளுங்க பிள்ளைகளே. நம்ம இலகுவாக நம்மை சத்ரு வஞ்சித்து வைத்திருக்கான். நமக்கு முதிர்ச்சி அடைஞ்சு போக முடியவே இல்லை. அப்போ நம்ம முன்னுக்கு வரணும் என்று தான் தேவன் நமக்கு எல்லாத்தையும் அழகாய் கற்றுக் கொடுக்கிறோம். அந்த நிழலுக்குள்ள வந்துடணும், அந்த உறைவிடத்துக்குள்ள நம்ம வந்துடணும். கிறிஸ்துதான் உறைவிடம், கிறிஸ்துதான் நம்மை ஆதரிக்கிறவர். அந்த கிறிஸ்துடைய அந்த இறுதி அதுதான். அந்த அன்பை பார்த்துட்டா மற்றதெல்லாம் மனைவியுடைய அன்பை நான் கிறிஸ்துக்குள்ள மேன்மை பார்க்கிறேன், பிள்ளையோட அன்பை மேன்மை. ஏன்னா கிறிஸ்துவோட அன்பை எனக்குள்ள வந்துட்டேன். அப்ப என் சமனுடைய அன்பை நான் மேன்மை பாராட்டேன். ஓ அவன் இப்படி தான் இப்படி செய்தாங்க, அடிச்சு ஒரு காரியம் என்னோட சொல்றான், இப்படி நடந்துட்டு பிரதர்
அப்போ கேட்கக்கூட இதே சந்தோஷப்படும். ஐயோ எல்லா காரியத்தையும் சொல்ல தெரியாத காரியத்தை கூட எடுத்து பேசி சொல்றாங்க, சந்தோஷம். இந்த அன்பு கழிவோடு ஒதுக்கி ஒதுக்கி வைத்தா துக்கப்படும். அப்போ அந்த அன்பை நம்ம சரியா புரிஞ்சு கொள்ளணும் பிள்ளைகள். அப்போ இது நம்ம அடுத்த தேவனை விட்டு பின்வெளி போக பண்ணுங்க ஒரு காரியம். இப்போ 2 நாளாகவும் 25 அடுத்த காரியத்தை கற்றுக்கொள்ளும். 2 நாளாகவும் 25 2 வாசிங்க. 14 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வேகமாய் வாசிங்க. சில காரியங்கள் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க போகிறேன். செம்மையானதை செய்தான், ஆனாலும் ஒரு மனதோடு அப்படி செய்யவில்லை. ராஜ்யபாரம் அவனுக்கு விஸ்திரப்பட்ட போது அவன் தன் தகப்பனாகிய ராஜாவை கொலை செய்த தன்னுடைய ஊழியக்காரர்களை கொன்று போட்டான். ஆனாலும் பிள்ளைகள் நிமித்தம் பிதாக்களும் பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகளும் கொலை செய்யப்படாமல் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி அந்த கட்டளையிட்ட பிரகாரம் அவர்களுடைய பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான். அமத்சியா யூதா மனுஷரை கூடிவர செய்து அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே யூதா பென்யமீன் தேசங்கள் எங்கும் 1000 பேரும் அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளையும் வைத்து 20 வயது முதல் கொண்டு அதற்கு மேற்பட்டவர்களை இலக்கம் பார்த்து யுத்தத்துக்கு புறப்படவும் இந்தியையும் கேடகத்தையும் பிடிக்கவும் தக்க யுத்த வீரர் 3 லட்சம் பேர் என்று கண்டான். இஷ்டவேரிலும் லட்சம் பராக்கிரமசாலிகளை 100 தாளந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினான். தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, ராஜாவே, இஷ்டவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. கர்த்தர் எப்பிராயீமின் சகல புத்திரராகிய இஷ்டவேலரோடும் இருக்கவில்லை. போக மனதானால் நீர் போ, காரியத்தை நடத்தும், யுத்தத்துக்கு திடம் கொண்டு நில்லும். தேவன் உம்முடைய சத்துருவுக்கு முன்பாக விழப்பண்ணுவார், ஒத்தாதை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றான். அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஷ்டவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாளந்துக்கு செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்றான். அப்பொழுது அமத்சியா எப்பிராயீமரில் தன்னிடத்துக்கு வந்த சேனையை தங்கள் வீட்டுக்கு போய்விட பிரித்து விட்டான். அதனால் அவர்களுக்கு யூதாவின் மேல் மிகுந்த கோபம் உண்டு. உக்கிரமான எரிச்சலோடு தங்களிடத்துக்கு திரும்பி போனார்கள். அமத்சியாவோ திடன் கொண்டு தன் ஜனத்தை கூட்டி உப்பு பள்ளத்தாக்குக்கு போய் சேயீர் புத்திரரில் 10,000 பேரை வெட்டினான். யூதா புத்திரரில் 10,000 பேரை உயிரோடு பிடித்து ஒரு கண்மலை உச்சியிலே கொண்டு போய் அவர்கள் எல்லாரும் நொறுக்கி போகத்தக்கதாய் அந்த கண்மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட்டார்கள். தன்னோடு கூட யுத்தத்துக்கு வராதபடிக்கு அமத்சியா திரும்பிவிட்ட யுத்த புருஷர் சமாரியா துவக்கி பெத்ரோன் மட்டுமுள்ள யூதா பட்டணங்களின் மேல் விழுந்து அவைகளில் 3000 பேரை வெட்டி திரளாய் கொள்ளையிட்டார்கள். அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். அமத்சியாவுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்னத்தை காண்பித்து கொடுக்கின்றார்? அமத்சியா கர்த்தருக்கு ஒரு பயம் இருந்துச்சு, ஆனா முழுமனதோட இல்ல. அதை சத்துரு பார்த்தான். இப்ப ஆரம்பத்தில் அவனுடைய ஆலோசனைகள் கேட்ட ஆலோசனைகள் எல்லாம் பாருங்க. அவன் அங்கே காசை கொடுத்து 1 லட்சம் பேர் எப்ராயிம தன்னோடு யுத்தத்துக்கு வரும்படி ஆயத்தப்படுத்தும் பொழுது அங்கே தேவ மனுஷன் சொன்னா இது வேணாம், உடனே கீழ்ப்படிக்கணும், உடனே கீழ்ப்படி அனுப்புகிறான். அதனால பெரிய நட்டமே வருகிறது அவனுக்கு. ஆனா அவன் கீழ்ப்படுகிறான், தேவ சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறான். அப்போ அடுத்த கட்டமா என்ன செய்யறான்? அவன் தன்னை திடப்படுத்தி கர்த்தருக்கு மேல விசுவாசம் வைத்து யுத்தத்துக்கு போய் அங்க யுத்தத்தில் ஏதோமியர் அவன் வெட்டி முறியடித்து எல்லாம் செய்து போட்டு அவன் வந்து அவனுடைய தெய்வங்களை கொண்டு அதை பணிந்து கொண்டான். என்ன இதுல என்னத்தை நமக்கு நான் இதை குயிக்காமல் சொன்ன நேரத்தின் நிமித்தமாய் என்ன உலக பிரகாரமான வெற்றி நம்மை நோக்கி வரும் பொழுது இவ்வளவு நாள் கர்த்தர் சொன்னதான் கேட்டு நடந்திருக்கும். கர்த்தருடைய ஊழிய காலத்தில் ஆலோசனை பெற்று தான் நடந்திருக்கும். ஆனா வெற்றி வர 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 நமக்கு ஊழியக்காரன் அந்நிய காரியம், கர்த்தருடைய ஆலோசனை அந்நிய காரியம், நம்முடைய ஆலோசனை, நம்முடைய விருப்பம், நம்முடைய எல்லாம் நம்முடைய நிலையை மாற்றி போடுவான்.
அப்போ நம்ம ஆசீர்வாதம் வர 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 கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்க நான் என் வழியில போக வெளிக்கிடும் பொழுது அந்த உலக பிரகாரமான வெற்றி நமக்கு கண்ணி. ஏன்னா பின்னுக்கு நீங்க பார்க்கலாம் அவசியாக நடந்த காரியம் பின்பா அந்த அதிகாரம் எல்லாம் போய் நீங்க வாசிச்சு பார்க்கலாம். அதே தேவன் இன்னொரு தீர்க்கதரிசி அனுப்புறது அவன் சொல்லுகிறான், உன்னை எனக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தது யார்? என்ன தேவனை தள்ளி விடுறான். யார் ஊழியக்காரன்? உலக பிரகாரம் உங்களுக்கு கிடைக்கிற வெற்றி, அது செல்வமா இருக்கலாம், ஞானமா இருக்கலாம், ஐஸ்வர்யமா இருக்கலாம், உலகத்தின் எந்த பெரிய வீடு கார் ஏதாவது இருக்கலாம், அது உங்களை கர்த்தரை விட்டு வழி விலகி போக பண்ணுவது அதிக நிச்சயம். இன்றைக்கு அப்படித்தான் அநேக கிறிஸ்தவரோட வாழ்க்கை போயிருக்குது. அப்போ நம்ம அப்படியெல்லாம் காரியம் வரும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவரோட நம்ம சரி செய்து கொண்டால் நமக்கு அதோட எந்த வேதனையும் வரப்போகிறது இல்லை. கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அதுக்காக இந்த அதிகாரம் வாசிச்சு பின்பற்றி நிறைய காரியங்கள் நான் சொல்லலாம். ஆனால் இதனுடைய சாராம்சம் இதுதான், உலக பிரகாரமான ஒரு வெற்றி. அது ஒரு மனிதன் பாருங்க, ராஜா, யூதாவின் ராஜாவை தேவனுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு வம்சத்தில் இது வந்த ராஜா தான் அவன் அப்படியே வழிவிலக பண்ணி கடைசியில் அவனை கொண்டு போடுறாங்க. நன்றாக விளங்கிக்கணும். அப்போ அது உங்களை கொண்டு போகும். உலக பிரகாரமான வெற்றி நிமித்தம் உங்களை வழிவிலகி பண்ணுவது சத்ருக்கு இலகுவான காரியம். இப்ப 3 காரியங்கள் வேகமாய் பார்த்து நான் முடிக்க போறோம். லூக்காவின் அதே அதிகாரத்தில் 3 காரியம். லூக்கா 8ஆம் அதிகாரம் இன்னும் 3 காரியங்கள் சொல்லித்தார். நம்மை தேவனை விட்டு வழிவிலகி ஆவியில் முதிர்ச்சி அடைய முடியாதபடிக்கு தடை செய்கிற காரியம். 8ஆவது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. வழியறிந்து விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவசரத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். சாத்தானுடைய கிரியை இதுதான். உங்களுடைய கிறிஸ்துவனுடைய இருதயத்துல அந்த விசுவாசத்துல ஸ்திரப்படுத்த முடியாதபடிக்கு அந்த வசனத்தை எடுத்து போடுவான். இல்ல அந்த வசனத்துக்கு விரோதமா உங்களை பேச பண்ணுவோம், இல்ல அந்த வசனத்துக்கு விரோதமா உங்களை கிரியை செய்ய பண்ணுவோம். நன்றாக விளங்கிக்கொள்ளும். அப்போ அது உங்களை கர்த்தருடைய அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியிலிருந்து பின்னடைய பண்ணிட்டா. நீங்க புத்தி இல்லாதவர்கள், நீங்க ஞானமற்றவர்கள், நீங்க தேராதவர்கள், கர்த்தருக்கு அப்படிப்பட்டவர்களை கொண்டு எதுவும் செய்ய முடியாது என்று சாத்தானுக்கு நன்றாகவே தெரியும். நன்றாக விளங்கிக்கொள்ளும். அடுத்தது லூக்கா 13வது வசனத்தை வாசிங்க. கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஆமென். வாழ்க்கையில சோதனைகள் வரும் பொழுது நம்மை கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகும். இன்னும் ஒரே கஷ்டம் 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 கஷ்டம். கர்த்தருக்குள்ளான் இருக்கிற இயேசுக்குள்ளதான் இருக்கு. ஏன் எனக்கு இது, ஏன் எனக்கு இதை அனுமதிக்கணும், ஏன் தேவன் இதை எனக்கு அனுமதிக்கணும், ஏன் சத்தத்தில் எப்படி நடத்தணும், ஏன் எனக்கு இதை கொடுக்கல, ஏன் இதை எனக்கு செய்யல. இது சோதனை உனக்கு. இதுல கவனமா இருக்கு. இந்த சோதனை நீங்க ஜெயிக்கணும். அதான் தேவனுக்கு பிரியம். அவர் கூட இருக்கிறார், ஜெயிக்க பண்ணுவார். ஆனா இது டெஸ்டிங் டைம். ஆகவே நீங்க பவுலோட சொல்ற, நீங்க பரீட்சைக்கு நில்லாதவர்கள், நாங்களும் பரீட்சைக்கு நின்றவர்கள். அப்ப பவுலுடைய வாழ்க்கையில எவ்வளவு சோதனை, எவ்வளவு கண்ணீரும் கம்பளுமா நிர்வாணியா அங்கே குளிரிலும் தண்ணீரிலும் அரமனையில வாசம் பண்ணினார். விலகிக் கொள்ளுங்க. அப்போ அந்த டைம்ல நம்ம கவனம் அவனோட வாயை மூடிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த சோதனை நேரத்தை நீங்க கடந்துருவீங்க. நம்ம அந்த நேரத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுக்கிறது. அந்த நேரத்தில் நமக்கு இறைச்சி சாப்பிடணும் போல இருக்கு. அந்த நேரத்தில் நமக்கு கொம்மட்டிக்காய் கேட்கும். அந்த நேரத்தில் நமக்கு வெள்ளப்பூடு கேட்கும். அந்த நேரத்தில் வெங்காயம் கேட்கும். அந்த நேரத்தில் நமக்கு எல்லாம் கேட்கும். மிக கவனம் பிள்ளைகள். நம்மளோட வாழ்க்கையில சோதனை, ஒரு நாளும் சோதனை நீங்க நினைக்க கூடாது ஒரு மனிதனை புடமிடுகிறது. சோதனை ஒரு மனிதனை உருவாக்குகிறது. சோதனை ஒரு மனிதனை கர்த்தருக்குள்ள நீதிமானாய் மாற்றுகிறது. 25 வருடம் ஆபிரகாமுக்கு சோதனை, உத்தமன். யோபுக்கு குறிப்பிட்ட மாதங்கள் சோதனை, உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான். அப்போ அந்த பொறுமை, அதான் சொல்றேன், சோதனை வந்தா பொறுமை, வாயை குறித்து யாரோட எதுவும் பேச முடியாது. அதை குறித்து யாரும் பேசினாலும் பேசவே கூடாது. ஏன்னா அது உங்களோட டெஸ்டிங் டைம். ஜெயம் உண்டு,
ஜெயம் கொடுக்கிற பக்கத்துல நின்று பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன செய்கிறான் என் மகன், என்ன செய்கிறான் என் மகன், என்ன செய்கிறார்கள் என் பிள்ளை. அப்போ கவனம். சோதனை வருத நீங்க கூட என்ன அவருக்கு அவர் கர்த்தருக்குள்ள சரியில்லை அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க தோத்து போன கிறிஸ்தவோட ஆகியில நீங்க ஜீரோ. அவன் புடமிடப்படுகிறான், அவன் உருவாக்கப்படுகிறான், அவள் உருவாக்கப்படுகிறான், அவள் புடமிடப்படுகிறான். இவங்க தான் அநேக ஆயிரம் லட்சங்களுக்கு ஆசீர்வாதம். எழுதி வைங்க, வேத வசனத்தின் ஆதாரத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன். சாத்தானுக்கு தெரியும். அந்த நேரத்தில் பல சிந்தனைகளை கொண்டு வருவான். ஆண்டவருக்கு 3 சோதனைகளை கொண்டு வரான். 40 நாள் வைத்து 40 நாள் அவருக்கு சோதனை. ஆனா அவர் பசியாயிருக்கு, சாப்பிடு. ஆனாலும் சோதனையை பார்த்து பிதா பார்த்து, ஏன் பிதா உங்களோட குமாரன் என்ன கொண்டு வந்து வனாந்தரத்தை விட்டு சாத்தானையும் கொண்டு வந்து என்ன டெஸ்ட் பண்றீங்க என்று கேட்டவர் இல்லை. கவனமா இருக்கு, மிக கவனமா இருக்கணும். அது உங்களை வழி விலகி போகும். அடுத்தது 14வது வசனத்தை வாசிங்க. முள்ளிடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன்படாதிருக்கிறார்கள். ஆமென். உலக பிரகாரமான ஆசை, உலக பிரகாரமான காரியங்கள். நன்றாக உங்களுக்கு ஆசை இல்லாட்டிலும் உங்களுடைய உலக பிரகாரமான குடும்பத்தார், சகோதர சகோதரிமா, நீங்க பலரை போட்டுக்க நண்பர்கள் உங்களுக்குள்ள இந்த ஆசையை கொண்டு வர பார்ப்பாங்க. அந்த ஆசை நிமித்தம் உங்களை போட்டு புளிஞ்சு எடுக்க பார்ப்பாங்க. அப்ப அதை நிமித்த நீங்க கர்த்தரை விட்டு விலகி போவீங்க. மிகவும் கவனம். இதெல்லாம் வேத வசனத்துல சொல்ல, ஆண்டவரே சொல்ல, உலக பிரகாரமான ஆசை. இப்ப நமக்கு ஒரு நேரத்துல கொஞ்சம் வேலையை குறைஞ்சி கஷ்டம் வருதுன்னு சொன்னா நமக்கு ஒரு ஆசை இருக்கு, இந்த உடுப்பு கொடுத்தணும், இதை கொடுத்து அதை உடுத்துறது பழகிட்டோம். அந்த சூழ்நிலையில அந்த ஆசை வரும். அதுக்கு இழுப்புன்னு நம்ம போயிட்ட வேண்டாம். கர்த்தரை விட்டு நம்ம வழி விலகி போகணும். அதை நிமித்தம் கடன், அதை நிமித்தம் துன்பம், அதை நிமித்தம் தொல்லை, அதை நிமித்தம் பொய். கடன் பண்ணி கடனால காசு கொடுக்கணும், இல்லாட்டி அதுக்கு 10 பொய்யை சொல்லணும். அப்ப கவனம் பிள்ளைகள், மிக கவனம். பாருங்க, பவுலே ஒரு துக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து 2 தீமோத்தேயு 4:10 எடுத்து வாசிங்க, பார்த்து படிக்க போறோம். பவுல் சொல்லுகிறான் பாருங்க, ஒரு மனிதனை குறித்து. பவுலோடு இருந்த மனிதன். ஏனென்றால் தேவா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டார். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டுக்கு, தீத்து தல்மத்தியா நாட்டுக்கு போய்விட்டார்கள். ஆமென். பாருங்க, பவுல் சொல்லுகிறான், ஊழியக்காரன் துக்கப்படுகிறான். ஊழியக்காரன் அவன் நடத்தினவன், அவனுக்கு தெரியும் அவனுடைய நிலை. ஐயோ இப்படி போயிட்டாலே, உலகத்தை நேசித்து இப்படித்தான் ஆண்டவரும் துக்கப்படுவார். ஆவிக்குரிய முதிர்ச்சியில நடக்காத பிரகாரத்துல நீங்க உலகத்துக்குரிய பிள்ளைய நடக்கக்குள்ள தேவன் ஆவியானவர் துக்கப்படுவார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ நமக்கு ஒரே பாதுகாப்பு அந்த உன்னதமான இயேசு கிறிஸ்துட அந்த சிறையின் மறைவுகளுக்குள்ள வர்றதான். அவரை நம்ம மகிமைப்படுத்தி நம்ம அடைக்கலமும் நம்முடைய புகலிடமும் எல்லாம் நீங்க தான். பக்கத்தில் 1000 விழட்டும் 10000 விழட்டும், உலகங்கள் எங்களை தள்ளிட்டு போட்டும், துரோகங்கள் வரட்டும், எது வந்தாலும் நான் உண்மை ஆராதிப்பேன், எது வந்தாலும் நான் உண்மையில் வேறு உண்டு. அதுக்குத்தான் நீ என்ன அழைச்சிருக்கிறேன். அதுதான் என்னுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி. அப்போ இப்படியா இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறோம். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்க. நீங்க எங்க போனாலும், எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும், இன்றைக்கு பேசப்பட்ட இந்த வார்த்தையோட வாழ்க்கையில இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் நீங்க கொஞ்சமாவது நினைச்சு பார்க்கணும். தேவன் எதை விரும்புகிறேடா, நம்மை நேசிக்கப்படினால் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். நாளைக்கு இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த இடத்துல உங்களுக்கு நான் இருந்து போதும் பண்ணுவேன்னா தெரியும். நான் வேற ஊழியத்துக்கு போய் அடுத்த இந்த ஊழியத்தில் வர தேவன் எப்படி நடத்த போற நமக்கு கர்த்தருக்கும் அவருக்கும் உள்ள உறவில் இருந்துதான் அவருடைய வெளிப்பாடுகள் வரும். அப்போ அதுக்கேற்பதான் ஆடுகளும் செவி கொடுக்கும். ஆனா சினவாவை பொறுத்த மட்டும் சத்தியம் தாராளமாய் கொடுக்கப்பட்டது. இந்த இடத்துல யார் வந்து நடத்தினாலும் சொல்லப்பட்ட அத்தனை சத்தியம் உள்ள வார்த்தைகளும் அது அவ்வளவு உங்களை நடத்தி ஜெயத்துக்குள்ள நடத்தும். அப்போ அவருடைய சமூகத்துல எழும்பி அந்த சிறகளின் நிழலுக்குள் நம்ம ஒப்பு கொடுக்க போகும். அந்த தேவனை பாடி துதிக்கிற நேரம், அந்த தேவனுடைய சிறகுக்குள்ள நம்மை வளைத்துக் கொள்ளுகிற நேரம். ஏண்டா உலகம் நம்மை பலவிதத்துல வலியுறுத்தி பண்ண பார்க்குது. நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை தடுப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனா தேவன்ல நாம் நிலைத்திருப்பது கிறிஸ்துவில அவரை